எதுக்கு இப்போ அவசரமா சொன்னாரு? அதான் தெரியல, ஒருவேளை மேகதாதா இருக்குமோ அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக கூட்டு இருப்பாரோ. இல்ல இங்க சட்ட ஒழுங்கு தான் இருக்கு. முக்கியமான பிரச்சனை புரியல. அமைச்சர் நம்ம அண்ணன் தலைவர் எப்படி கூப்பிட்டுருப்பாரு நம்மள? பெண்கள் பாதுகாப்பு பத்தியா இல்ல இருக்கும் இல்ல நினைக்கிறேன். இந்த அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இருக்கும். நம்மளாம் கரெக்டா போயிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கும். யாரா கமிஷன் எதனா வாங்குறீங்களோ? இல்ல லஞ்சம் ஏதாவது நீ யாரும் வாங்குவியா? இல்லையே, நான் அதுவும் இல்ல அதுவா இருக்காது. சரி சரி, நீ உனக்கு என்ன எத்தனை டிக்கெட்டுடா வேணும்? இது 130. தம்பி நீ ஒரு 1000 டிக்கெட் வாங்கலாம், நீ கட்சி விட்டு போயிருப்பா. நம்ம தலைவர் படத்துக்கு 1000 டிக்கெட் கூட உன்னால வாங்க முடியல, நீ போயிரு. மாவட்ட செயலாளர் வேணாம். தம்பி சண்முகம் ரெடியா இருக்கிறாப்புல 2C கொடுத்துட்டு போஸ்டிங் வர்றதுக்கு, புரியுதா? 1000 டிக்கெட் வாங்க, இல்லை போடா வெளியே விடப்படா. பக்கத்து தொகுதியில் இருக்கிற ஆளு 2000 டிக்கெட் கேட்குறான். நான் இப்போதான் அனுப்பிச்சி விட்றேன். நான் வாங்கடா. வை சீக்கிரம் வை. பாரு நல்லா துபரியா, தியேட்டரா இருக்கக்கூடாது, கோயிலுமா இருக்கணும், புரியுதா? உன் வீட்டு ஃபங்க்ஷன் போன வாரம் நடத்தின பாரு, அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம் வரண்டா, வை. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. என்ன பிரச்சனை? பிரச்சனை பெரிய பிரச்சனைப்பா, பெரிய பிரச்சனை. அடுத்த வாரம் தமிழ்நாடே நம்மளை பத்தி தான் பேசணும். நம்மளை பத்தி தான் தலைவர் பேசுது. ஒவ்வொரு தொகுதி நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க? ஒவ்வொருத்தரும் நல்ல தலைவர் படத்தை போய் பாருங்கப்பா. நம்ம தலைவர் நடிச்ச படம், புரியுதா? தலைவர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது. நீ முடிஞ்சா என்ன செய்யுங்க, ஒரு நாள் தமிழ்நாட்டுல பாருங்க. ஒரு டீம் கேரளால போய் கொஞ்சம் பாருங்க, ஆளுங்களை லாரி வச்சு கூட்டின்னு போங்க. சரி. ஆந்திரா கர்நாடகாவும் கூட்டின்னு போய் பாருங்க. ஆந்திராக்கு நான் போயிடுவேன், ஒரு நாள் போயிருவேன் நீனே நல்லா. சரி முன்னாடியே பாத்துட்டு சொல்லியிருந்தாரு. சத்தியமா பாக்கல. உண்மையிலே தலைவர், நான் எப்படி என் தலைவர் பார்த்த பாப்பேன் நடிச்சிருக்கீங்க சொன்னாரு. ஏய் அது நான் இல்ல, இது அந்த ஃபர்ஸ்ட் சீன் முழுன்னு என்ன மாதிரி. அது நான் இல்ல, அது அப்புறம் யாரு? டவுட் இல்லையே, அவர்தான். அது நான் இல்ல. அப்ப யாரு இது? அது தெரி படத்துல சமதாக அப்பா வருவாப்புல இல்ல தலைவர், அவரா? அது சேம் பேஸ் கட்டு டவுட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நானு ஷூட்டிங்க்கு சும்மா போனேன், நானும் நடிக்கிறேன்னு ஒருத்தன் கொளுத்தி போட்டா. ஒரு நிமிஷம் தம்பி, அது நம்ம புதியணும் இல்லையா? ஆமா, நீ பேனர் வேணும். அது நடிகர் பரவாயில்ல, பேனர் வைடா. பேனர் நீங்க நடிச்சிருன்னு சொல்லிட்டு பேனர் தானே, பரவாயில்ல வைடா. சரி தம்பி, கொடுத்துரு. கருப்பு படத்துலயே நான் நடிக்கல, கருப்பு சாமி வைக்கலையே எனக்கு. ஆமா தம்பி. சரி தலைவர. சரி, அப்புறம் முக்கியமான விஷயம், தலைவர் படத்தை ப்ரொமோட் பண்ணணும். என்னென்ன சொல்லி ப்ரொமோட் பண்ணலாம் இல்ல சொல்லுங்க, பண்ணிடுவோம். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, தலைவர் ஒரு புள்ளைய எடுத்து வளர்க்குறாப்புல. சரி. அந்த புள்ளைய வில்லனுக்கு தெரியாமலே வளர்க்குறாப்புல. தெரியலடா. நம்பூரி பாலகிருஷ்ணா, நம்பூரி கதை கேசரியா? அது வேற, தெரி வேற, கேசரி வேற. சரி. வில்லனுக்கு தெரியாமலே வளர்க்குறாப்புல, அப்புறம் வில்லனை கொல்றாப்புல, புள்ளைய வளர்த்துறாப்புல. அவ்வளவுதான் கதை. இங்கே பார்த்த மாதிரி இருக்கு இந்த படம். என்ன படம் பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனஸ்டாஜா? ஆனஸ்டாஜ்ல 2 புள்ள, இதுல ஒத்த புள்ள. புரியுதா? புஜிமா புலி மாதிரி வளர்க்கணும் அப்படி சொல்லிதான் அவர் வளர்க்குறாப்புல புள்ளைய. அப்படியா? விஷயம் ஐயா அரசு அவரும் சேர்த்து கட் அவுட் வைக்கணுமாமே தலைவர். அவரு ஒரு நடுவுல ஒரு பெரிய ரோல் நடிக்கிறாப்புல. வில்லன் அவர் தான் கொல்றாப்புல. அவர் நடிக்கிறாப்புல. சரி, என்கிட்ட சொன்னாப்புல வில்லன் அவர் தான் வந்து. அப்படியா? சம்பவம் செய்யறாப்புல. கட் அவுட் வைக்க சொல்றாரு. தலைவர் ரைட்டுக்கு வைக்க சொல்றாரு. தலைவர் ரைட்டுக்கு வச்சா சரி வைங்க, அவரும் அமைச்சர் ஆயிட்டாப்புல. சரி, அவர் ஏரியால மட்டும் வைங்க. அப்புறமா அந்த படத்துல ராட்ல வந்துட்டு பிளட் பண்ணிட்டு வராரு தலைவரே. அது நான் தான் ஐடியா குத்தேன். போன 10ல கத்திய சாக்லேட்டா நக்குனீங்க. அது வேற. இந்த படத்துல கொஞ்சம் ராடு மாதிரி ராவா நட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதனால லக்கி ஆகிடுச்சு. ஆமா. எந்த கையில நக்குவீங்க? ஏதோ ஒன்றா. இன்னொரு சந்தேகம், அந்த கரூர் ஸ்டாம்பேட் மாதிரி ஏதோ ஒரு சீன் வருதாமே, உண்மையா? பஸ் மேல நின்று அது மாதிரியே இருக்கு, ட்ரெய்லர்ல பார்த்தேன் நான். டிராஃபிக்ல வச்சுக்கிறாங்க அது இல்லையா? சரி அது பேசல அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ பேசாதீங்க. படம் நல்லா இருக்குது, புரியுதா? பாத்துட்டீங்களா நீங்க? அது நான் ப்ரிவியூ ஷோ என்ன கூடுவாங்கடா, நான் தான்டா பெரிய ஆளுங்க.
நாம பாத்துக்கிறோம். புரியுதா? சரி, படம் நல்லா இருக்குது, உண்மையா நல்லா இருக்குது. சரி தலைவரே. வில்லனை அடிக்கிறாப்புல, வில்லனை கொல்றாப்புல. எல்லா பேருக்கும் எதாவது பண்றாரு. அதானே இல்ல இந்த படத்துல வித்தியாசமா கொல்றாப்புல. அப்படியா? ஆமா. சரி தலைவரே. சரி இந்த இது பொம்மைலாம் வருதாமே, ரோபோட் வருதாமே. அது அன்னைக்கு நான் ஒரு படத்துக்கு போனேன்டா, நானும் அவரும் தலைவரும் அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கு. அதுல ரோபோ ஒன்று வந்துச்சு. சரி. அந்த செட்டு சும்மா தான் இருக்குது. எங்க படத்து கொடுங்க யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி நாம தான் ஜெயநாயன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படியா? அயலானு ரோபோட் வராது, அது ஏலியன் வரும். ரோபோ கூட சண்டை போடுவாப்புல சிவகார்த்திகேயன். அந்த செட்டு கொடுங்க, நான் சண்டை போட்டு வச்சுக்கிறேன்ட்டேன். சரி புரியுதா? சரி தலைவரே. சரி சரி. அந்த புஜிமா வந்து புலி ஆயிடுச்சா? புலியாகணும் தான் நம்ம தலைவர் முயற்சி எடுத்தாரு, முயற்சி எடுத்தாப்புல. ஆனா புஜிமா என்னன்னா பரோட்டா அப்படின்னு பரோட்டாவா சாப்பிட்டு டயட்ல இருக்க மாட்டேங்குது. பரோட்டா சாப்பிட கூடாதுல்ல, அதனால அந்த அம்மா வந்து அப்படி பரோட்டா சாப்பிடுது. புளிய வளர்க்க முடியல. அப்படியா? ஆமா. சரி தலைவரே. நீங்க நடிக்கவே இல்லையா? நான் நடிக்கல. புஜிமா என்ன பண்ணிக்குதுன்னா ஒரு பையனை லவ் பண்ணிக்குது. சரி. அந்த பையன் வந்து அந்த நேரத்துல லவ் பண்ணல. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் புஜிமாவை லவ் பண்ணிக்கிறான். சரி. அந்த நேரத்துல புஜிமா அந்த பையனை லவ் பண்ணல, வேற ஒரு பையனை லவ் பண்ணிச்சு. இது விஷயம் தெரியாம வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து புஜிமாக்கும் அந்த பையனுக்கும் லவ் பண்ண கல்யாணம் பண்ண வச்சிட்டாங்க. ஆனா இல்லடா வித்தியாசமான கதை இது. அதுக்கப்புறமா அந்த புஜிமா வந்து பாரின் போயிட்டு வரும்போதே அந்த பையனை தூக்கின்னு வந்துருது. அப்புறமா இது தெரிஞ்ச அந்த ஏற்கனவே லவ் பண்ண பையன் என்ன பண்றான், ஒரு நிமிஷம் ஃபேக்கா கல்யாணம் பண்றான். இதுல நம்ம தலைவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. ஆனா நம்ம தலைவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. ஆசையா வளர்த்த புள்ள இப்படி பண்ணிச்சே அப்படின்னு. கட்சியில அந்த பையன் நல்ல பையனாகிறான்பா. ஜாதி எல்லாம் பாக்காதீங்கோ, அது எப்படி பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லி புஜிமாட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறாப்புல. ஆமா, நல்ல நல்ல கதை அது. அப்படியா? ஆமா ஆமா, நல்ல கதை. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. சிங்க பெண்கள் ஏதாவது வராங்களா தலைவரே? சிங்க பெண்கள் வந்து வராங்க. இவர்லாம் வராரு. ஆமா, அவனுக்கு பெரிய ரோல். எப்படின்னு அடிச்சா என்னைய மீறி உள்ள தலைவரை பார்த்துட்டாப்ல. ஆளு வீடியோ போட்டு வியூஸ் அள்ளியே எம்ஜி பார்த்துட்டாப்ல. அந்த பையன் நல்லா ரோல் நடிச்சுக்கிறாப்ல. ஆமா ஆமா. சரி 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 தலைவரே. அப்புறம் வேற ஏதோ முக்கியமா ட்ரைலர்ல பார்த்தேன் தலைவரே. டைலாக்லாம் வேற மாதிரி இருக்குதுடா. டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் த ட்ரபிள், ஐ எம் த ட்ரபிள், ட்ரபிள் வில் ட்ரபிள் ஷூன்னு ஒரு பஞ்ச் வச்சுக்கிறாப்ல. அவருது அது அது இதுல வச்சுக்கிறோம். அப்போ அது இன்னொரு டைலாக் இருக்குது. நீ எந்த பக்கம் போற? ரைட் சைடுல போ. ரைட் கை நக்குன்றாரு. அது இந்த இடத்துல வேற மாதிரி வச்சுக்கிறோம். வேற மாதிரி வச்சுக்கிறோம். புரியுதா? அது பதிலாக தான் நான் ரைட் கையை நக்க மாட்டேன் ராட் அப்படின்ட்டாரு. ஆக்ஷனாவே காமிச்சிட்டாப்ல. அந்த படத்துல கெஸ்ட் ரோலா பூஜா பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ வந்துட்டு போவாங்க. தேவையில்லாத பீஸ் தான், ஆனா வச்சு சொருவிருக்கான்ப்பா டைரக்டர். அந்த இதுல அந்த படம் தேவையில்லாத சீனு. நம்ம என்ன வாலிபால் ஒரு படக்குதே நம்ம தலைவர், ஃபுட்பால். அதுல ஹீரோயின் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி இல்ல. நம்ம தலைவர் படத்துல எல்லா இடத்துலயும் அப்படிதான். அது விட்றா, அது கூட தேவையில்லாது. மட்டை 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 தேவையா அந்த பாட்டு? தேவையில்லாது. அதனால இது மாதிரி வச்சுக்கிறாங்க. புரியுதா? ஆல்ரெடி தலைவருக்கு 50+, ஹீரோயினுக்கு எதுவுமே இல்லாம லவ் வந்துச்ச மாதிரி வந்துச்சு. எனக்கே அது டென்ஷன் ஆகுது. நம்மளாண்ட ஒரு பொண்ணு வர மாட்டேங்குது. அதனால சொல்றேன், நமக்கு எல்லாம் துளசியே நல்லா இருக்கிறியா, அவ்வளவுதான். சரி சரி தலைவரே. வணக்கம் போல டிக்கெட் எப்படி தம்பி? ஒருத்தரும் 300-400 வாங்கிருங்க. அது ஏன் மூலியமா வாங்குங்க, தியேட்டர் மூலியமா வாங்காதீங்க. டிக்கெட்டே 300-400 ரூபா தானா? தலைவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கிக்கலாம். சரி சரி. புரியுதா? இந்த மாதிரி நிறைய ஹீரோ எல்லாம் பிறந்த நாளுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு புக் மை ஷோல குடுக்குறானுங்க. தேவையில்லாத வேலை. என்ன கலாட்டா கட்ட முடியுமா நம்மளால? எப்படி தலைவர் எத்தனை அடிக்க வைக்கலாம்? எவ்வளவு அடிக்கு நிக்குதோ அவ்வளவு அடி வைங்க. கட் அவுட்ல வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கா? கேள்வி கேட்க கூட மாட்டேன். வைமா, நீ வைமா. கட் அவுட் இட் அவுட் என்ன வேணா வைமா. உனக்கு என்ன வேணுமோ வச்சுக்கோ. ஆட்சிக்கு வந்துட்டான். தியேட்டர்லாம் முன்னாடிதான் அவங்க ஆட்சியில இருந்தாங்க, அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கவே இருக்குது மோகினி தியேட்டரு. அடிச்சு சூறையாடி எச்சு விடுங்க. சூறையாடுறது அடுத்த விஷயம். டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்துருவோம். நம்ம தொண்டர்க்கலாம் ஓட்டு போட்டாங்கல்ல. தலைவர் ஆடு நக்க மாதிரி நான் கை நக்கவா? இதெல்லாம் முக்கியம் இல்ல. 6 மணி ஷோ போடணும். ஃபர்ஸ்ட் ஷோ போடணும். ஆமா, அது யார்கிட்ட பர்மிஷன் வாங்குவார் தலைவர்? இப்போ நம்ம ஆட்சி தானே, யார்கிட்ட பர்மிஷன்? நம்ம போட்டுக்கலாம்ல. 6 மணில இருந்தே ஷோ போட்டா மிஷின் ஹீட் ஆகி வெச்சிரும். அப்புறம் அது நாளைக்கு ஒரு ஷோ கூட இருக்காது. ஆச்சு அவங்க சொல்லும்போது திட்டினீங்க. அது அப்படிதான்டா சொல்லணும்.
புரியுதா? சரி தலைவரே. முடிஞ்சா எல்லா இடத்துலயும் போடுங்க சரியா? இந்த நேரத்துல வேற நம்ம தலைவரோட பையன் வேற படத்தை ரிலீஸ் பண்றான். கிளாஷா? ஒருவேளை நம்ம தலைவர் படம் டப்பா டம்முன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, திமுக தான் நம்ம தலைவரை பையனை இறக்கி விட்டாங்கன்னு கிளப்பி விட்டுருங்க. நானும் அந்த படத்துக்கு போயிடுவோம். ஏய் அழகுனும்ல அத்த தலைவர்ல அவரு. இன்னைக்கு என்னமோ அந்த படம் சைலண்டா வர படம் எல்லாமே நல்லா இருக்கும் புரியுதா? சத்தம் இல்லாம வர படம் சம்பவம் பண்றோம் ஆமா தலைவரே. என்ன, அதனால சத்தம் போட்டு வரலாம் சப்பையா இருக்கும். தலைவரா? தலைவர் அதை 20 வாட்டி ஏற்கனவே பார்த்துட்டாப்புல கேசரியவே. அப்படியா? 20 வாட்டி கேசரியை பார்த்தவருக்கு இந்த படம் ஒரு வாட்டி கூட பார்க்க தோணலையா? அதனால தான் பொங்கலுக்கு வேணாம்ப்பா கேசரியே போதுன்னு எஸ்கேப் ஆயிட்டாப்புல. நான் என்ன மாட்டி விட்டாப்புல, என்ன மாட்டி விட்டு நான்லாம் கருமம் பார்த்து தொலைஞ்சிட்டேன் நான். அதனால நீங்களும் நல்லா பாருங்க, படத்தை பாருங்க. சரி. அதுல வந்து ஐட்டம் சாங் எல்லாம் இருக்காதுமா, எல்லாம் எதுவும் இருக்காது. இல்லையா? இருக்காது. அப்ப போன படத்துல மட்டும் வச்சிங்க. அது தேவைப்படல, இந்த படத்துல வைக்கல. சரி புரியுதா? சரி. மாஸ் சாங் நிறைய இருக்குது. தலைவர் கேமியோ பண்றாங்களா? கேமியோ யாரா பண்றாங்களா? கேமியோ வந்து தலைவரே கேமியோ தான் கேட்டாங்க, யாரும் வரல. சரி தலைவர், நாங்க பாத்துறோம். சரி ஓகே. ஆமா தலைவர், இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் யாரும் எடுக்கக்கூடாது. அங்க போய் நிறைய ரீல்ஸ் எடுக்காதீங்க சரியா? நான் ரீல்ஸ் வச்சு தான் பொல போட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க போய் ரீல்ஸ் எடுத்து படத்தை ரீல்ஸ் எடுத்து போட்டுறாதீங்கடா. கிளைமேக்ஸ படம் எப்படி இருக்குன்னு ரீல்ஸ் எடுத்து போறேன் தலைவரே. ஆமா, மொத்தம் 450 டிக்கெட் குத்துக்கிறேன், மொத்தமா காசு அனுப்பிச்சு விடு என்ன? நான் என்ன மேல போனாலும் இந்த தொழில மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். எனக்கு இங்கேயும் கண்டுக்குதுடா புரியுதா? எத்தனை எல்லா டிக்கெட்டும் காசு அனுப்பிச்சு விடுங்க எனக்கு புரியுதா? ஆமா. டிக்கெட் திருட முடியல. டிக்கெட் வந்து எவ்வளவு ஒரு டிக்கெட்? ஒரு டிக்கெட் 300 ரூபா போட்டுருக்கு தலைவர். 600 ரூபா. 400 ரூபா போட்டுருக்கு. எவ்வளவு? 400 ரூபா போட்டு. அப்ப அது 800 ரூபா. அது ஆச்சு வந்து டிக்கெட் இல்ல கம்மி பண்ண மாட்டாங்க சினிமா காரங்களுக்கு. ஆட்சிக்கு வந்ததே டிக்கெட் ஏத்துறதுதான்டா வெண்ண குர்றாத போட்டு விடுங்க. பட்ட பாருங்கண்ணா, பட்ட பாருங்க தம்பி. இந்த டைட்டிஷியன் ஏதோ ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வருது. ஆமா, அந்த டைட்டிஷியன் திட்டத்தை வந்து எவனும் பேசக்கூடாதுன்னா ஜனநாயகன் பேசணும். அது எதுக்கு நமக்கு புரியுதா? டைட்டிஷியன் வந்துடக்கூடாது. தலைவர் ஏதோ மத்திய அரசாங்கம் கொண்டு வருதாண்டா, எக்ஸ்ட்ரா தொகுதி கொண்டு வர போறாங்களா? அதுல நம்ம தேவையில்லை தலைவர். முக்கியமான சாதாரணமா இருக்கேன். தலைவர் படத்தை கிளாஸ் விடுற மாதிரி இது ஹாலிவுட் படம் தான் வருதாமா, சிலந்தி மணியன். ஸ்பைடர்மேனா? நீ சொல்லு, ஸ்பைடர்மேனுக்கே போட்டி போடுற மாதிரி ரோபோ அக்குள்ள பக்குள்ள வைக்கிறாரு. இந்த டைலாக் சொல்லிடுறேன். பார்க்க தான் சாதாமேன், பண்றதெல்லாம் சூப்பர்மேன் மாதிரி பண்றான். சூகேஸ்ல வை பண்ணிட்ட அப்படி பாலையா மாதிரி பேசிடுவேன் நான். பட ரிலீஸ் அன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவா தலைவரே? அரசு விடுமுறை. அரசு விடுமுறை. அரசு விடுமுறை. ஆமா சரி. அப்புறம் தேசிய விருது இந்த பட்டம் அனுப்புனா என்ன பண்ணணும்னு விசாரிச்சு வை. ஆஸ்கருக்கு ஆஸ்கர்லாம் ஆஸ்கர் ஆஸ்கர் ஆஸ்கரா அனுப்பலாம்ல. சரி தலைவரே, நான் பாத்துறேன். சரி.